திமுக மேலே அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு இருக்குது எல்லா துறையிலையும். அந்த அளவுக்கு மோசம். நீங்கள் மத்திய அரசை ஒரு விரோத மனப்பான்மையை பார்த்தா இது ஜனநாயக நாடு. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டுருமோ அவங்க வரமாட்டாங்க சில நேரம் ஆட்சிக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் யார்? உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், எனக்கும் அவர் தான் முதலமைச்சர். நம்மளுக்கு வேண்டியது யார்கிட்ட கேட்கணும்? அந்த முதலமைச்சர் தான் கேட்கணும். இப்போ என் தொகுதியிலையோ ஏதாவது பிரச்சனையா திமுக எம்எல்ஏ இருந்தால் எம்எல்ஏ கிட்ட தான் கேட்கணும். என் தொகுதிக்கு ஏதாவது ஒரு கல்லூரி வரணும், ஒரு மருத்துவமனை வரணும், ஒரு ரேஷன் கடை வரணும் அப்படின்னா எம்எல்ஏட்ட கேட்கணும், இல்லை அந்த அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். இவர்கிட்ட நான் கேட்க மாட்டேன்னு இருக்க முடியுமா? அதுபோல் மத்திய அரசுகிட்ட ஏதாவது ஒன்று நம்மளுடைய முதலமைச்சர் போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரா? ஏதாவது சொல்லுங்க. அதான் ஸ்டாலின் கேக்குறாரு. இப்போ எடப்பாடி என்னத்தை கேட்க போனாரு? எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் சார். நான் என்ன சொல்றேன், நிதியை கேட்க போனாரா இல்ல மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசி கேட்டு வாங்கிட்டு வர போனாரா? எதுக்கு டெல்லிக்கு போனாரு? இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு, பாத்தீங்களா இல்லையா? அடிப்படை ஞானம் இருக்கணும். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சு. இல்ல எதுக்கு போனாரு? இல்ல நீங்க சொல்றது இப்ப போய் நிதி கேக்குறது. அப்ப அவர் எதுக்கு சொல்றாரு? அவர் அது எதுக்கு சொல்றாரு? தமிழ்நாட்டின் எந்த அவர்கிட்ட ஒரே பதில் தான். கனிமொழி அம்மா எதுக்கு ராகுல் காந்தி போனாங்க அது மாதிரி போறாரு, அவ்வளவுதான்.